அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்திலிருந்து தொகுத்தறி மதிப்பீடு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 3Rகள் என்பது கழிவுகளை என்ன கழிவுகள் அது சொல்லுது அப்படின்னா, குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தல். தேனீக்கள் குழுக்களாக வாழ காரணம் என்ன அப்படின்னா, தேன் சேகரிக்க, தேன் கூட்டை உருவாக்க, வேலை பகிர்வு, இது எல்லாத்துக்கும் தான் அது குழுவாக வாழுது. அப்போ இவை அனைத்தும் அப்படின்றது தான் இதுக்கு சரியானது. இரவில் இரை தேடும் விலங்கு. இரவில் இரை தேடுற விலங்கு வௌவால். கூற்று 1, எரோசால் இலைகளின் படிவதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. கூற்று 2, குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் அடுக்கினை பாதிக்கிறது. இந்த ரெண்டுத்துலேயும் இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. அதனால் 2 கூற்றுகளும் சரி. குமார் அருகிலுள்ள கடைக்கு செல்ல பின்வரும் எந்த வாகனத்தை பயன்படுத்தினால் காற்று மாசுபாடு அடைவதை தடுக்கலாம்? அது மிதிவண்டி. மிதிவண்டியில் பயன்படுத்தும் போது தான் காற்று மாசுபாடு அடையாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மக்கும் கழிவை பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை பகலில் இரை தேடும் விலங்குகள் என்கிறோம். பெற்றோர் பராமரிப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் விலங்கு கங்காரு. சுவாச நோய்களை உருவாக்குவது காற்று மாசுபாடு ஆகும். காற்று மாசுபாட்டை குறைக்க அதிகமான மரங்கள் நட வேண்டும், மரக்கன்றுகள் நட வேண்டும். சரி அல்லது தவறு அப்படின்னு எழுதுகிறோம். வீணடிக்கப்பட்ட உணவுப் பொருள்கள் மக்க இயலாத கழிவாகும் அப்படின்றது தவறு. அது மக்க இயலும். உணவுகள் மக்கும் குப்பை, மக்கும் கழிவுகள். அப்போ இது தவறு. தேன்கூட்டில் ஒரே ஒரு வேலைக்கார தேனி மட்டுமே இருக்கும் அப்படின்றதும் தவறு. ராணி தேனி தான் ஒன்று இருக்கும், வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்கும். அதனால் இது தவறு. பாலைவனத்தில் நடக்க ஒட்டகங்கள் அகலமான கால் பாதங்களை பெற்றுள்ளன. இது சரி. மழை பொழிய காற்று தேவையில்லை. இது தவறு. மழை பொழியணும்னா காற்று அமில மழையால் தோல் வியாதிகள் ஏற்படும். இது சரியானது. பொறுத்துக. கண்ணாடி குடுவை. கண்ணாடி குடுவை மறுசுழற்சி செய்யக்கூடியது. துருவ கரடிகள் தடிமனான ரோமங்கள் கொண்டிருக்கும். ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கழுத்து உடையது. மாற்று ஆற்றல் அப்படின்றது சூரிய ஆற்றல். சுவாச நோய் அது காச நோய். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறோம். மை, பேனா, நெகிழிப்பை, துணிப்பை, உலோக பாத்திரம். இதில் பொருந்தாதது நெகிழிப்பை. மான், யானை, புலி, சிங்கம். இதில் புலி. மான், யானை, சிங்கம் இதெல்லாம் கூட்டமாக வாழும். புலி மட்டும் தனித்து வாழக்கூடியது. கோழி, ஆந்தை, குதிரை, மான். இதில் ஆந்தை தான் பொருந்தாது. ஏன்னா கோழி, குதிரை, மான்லாம் பகலில் நடமாடும், இரவில் தூங்கும். ஆந்தை பகலில் தூங்கும், இரவில் நடமாடும். அதனால் ஆந்தை தான் இதில் பொருந்தாது. பனிப்புகை, அமிலமழை, எரோசால், சாயக்கழிவு. இதில் சாயக்கழிவு தான் பொருந்தாது. காப்புகை, அமிலமழை, எரோசால் இந்த மூணுமே காற்றை மாசுபடுத்தக்கூடியது. சாயக்கழிவு நீர் மாசுபாடு உண்டாக்கும். அப்போ இதில் பொருந்தாதது சாயக்கழிவு. கார், பேருந்து, மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள். இதில் காற்று மாசுபாடை ஏற்படுத்தாதது மிதிவண்டி. மற்ற மூணுமே காற்று மாசுபாடு ஏற்படுத்தும். அதனால் பொருந்தாததை மிதிவண்டி எடுத்து எழுதுகிறோம். ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கணும். மக்காத கழிவு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. உரமாக மாற்ற இயலாத கழிவுகள் தான் மக்காத கழிவுகளாகும். இவற்றை மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு மற்றும் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு எனவும் பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு நெகிழி, உலோகம், கண்ணாடி, அட்டை. தேன்கூட்டில் உள்ள தேனீக்களின் வகைகளை எழுத சொல்கிறாங்க. தேன்கூட்டில் உள்ள தேனீக்களின் வகைகள் 3. 1 ராணி தேனி, 2 ட்ரோன்கால் எனப்படும் ஆண் தேனீக்கள், 3வது வேலைக்கார தேனீக்கள். காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை 3 எழுத சொல்கிறாங்க. சுவாச நோய்கள், இதய இரத்த நாள பாதிப்பு, சோர்வு, தலைவலி மற்றும் பதட்டம், நரம்பு மண்டல பாதிப்பு. இது எல்லாமே காற்று மாசுபாட்டினால் ஏற்படுகின்ற நோய்கள். காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் ஏதேனும் 3 எழுத சொல்கிறாங்க. ஒன்று புகைக்கரி, வாகனங்களால் வெளியேற்றப்படும் புகை, மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் பிற துகள்கள். பனிப்புகை எவ்வாறு உருவாகிறது? தூசி துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பனியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது. அடுத்தது விரிவாக விடையளி. கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை எழுதுக. கழிவு மேலாண்மையினுடைய படிநிலைகள் 4. கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரமாக்குதல், கழிவுகளை அகற்றுதல். எதிரொலித்து இடமாக்கல் என்றால் என்ன? வௌவால்களுக்கு கேட்கும் திறன் அதிகம்.
அவை மீயொலியை எழுப்பும் தன்மை உடையவை. இரவில் தங்கள் வழியை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருள்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒலியை பயன்படுத்துகிறது. இதனையே நாம் எதிரொலித்து இடமறிதல் என்கிறோம். காற்றின் முக்கியத்துவத்தை எழுதுக. காற்றில் உள்ள ஆக்சிஜன் சுவாசத்திற்கு தேவைப்படுகிறது. காற்று இருப்பதால் நம்மால் ஒலியை கேட்க முடிகிறது. காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது. விதைகளை பரப்புவதற்கு காற்று உதவுகிறது. வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது. கடைசியாக மாசடைவதால் ஏற்படும் விளைவுகள் ஏதேனும் 5 எழுதுக. 1 புவி வெப்பமயமாதல், பனிப்புகை உருவாக்கம், அமிலமழை உருவாக்கம், எரோசால் உருவாக்கம், ஓசோன் குறைதல். இதெல்லாம் காற்று மாசுபாடு அடைவதால் ஏற்படும் விளைவுகள். நன்றி.